அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பிற்குரியவர்களே, உசூலு ஷாஷி கிதாபில் இன்று நாம் 14வது பாடமாக இங்கிருந்து காண இருக்கின்றோம். ஃபஇன் கீல அன்னல் கிதாப ஃபி மஸ்ஹிர் ரஅசி. இங்கிருந்து நாம் பாடத்தை பார்க்க இருக்கின்றோம். அன்பானவர்களே, நாம் முத்துலக்குடைய பாடம் படித்து வருகின்றோம். முசன்னிஃப் அவர்கள் இந்த முத்துலக்குடைய பாடத்தில் முத்துலக்குடைய ஹுக்குமை பற்றி சொன்னார்கள். பிறகு அந்த முத்துலக்கிற்கு பல உதாரணங்களையும் நமக்கு தந்தார்கள். மேலும் மசாயிலுல் இஜ்திஹாதியா என்ற அடிப்படையில் சில இஜ்திஹாதி மஸ்அலாக்களை கொண்டும் நமக்கு முத்துலக்கை முசன்னிஃப் அவர்கள் விளக்கினார்கள். அன்பானவர்களே, இங்கே ஹனஃபி மஸ்லக்கை சார்ந்த அறிஞர்கள் மீது 2 விமர்சனங்களை முன்வைக்கப்படுகின்றது. அவங்க தரக்கூடிய அந்த விளக்கத்தின் பிரகாரமே ஹனஃபியாக்கள் முத்துலக் என்ற உசூலிற்கு என்ன விளக்கங்கள் தந்தார்களோ, அவர்கள் என்ன உதாரணத்தை கொண்டு அதை விளக்கினார்களோ, அதன் மீதே 2 வகையான விமர்சனங்களை முன்வைக்கப்படுகின்றது. அந்த 2 என்ன என்றால், ஒன்று மஸ்ஹுர் ரஅஸ், தலைக்கு மசஹ செய்யுதல் என்ற இந்த சட்டத்தை கொண்டும் ஹனஃபி மதுஹபின் மீது ஒரு விமர்சனத்தை முன்வைக்கப்படுகின்றது. இரண்டாவது ஒரு விமர்சனம் என்னவென்றால், அத்துஹூலு பி ஹதீசி இம்ரஅதி ரிஃபாஆ உடைய மனைவி என்று வரக்கூடிய அந்த ஹதீஸை கொண்டு ஹுர்மத்துல் கலீலா பின் நிக்காஹில் ஹுர்மத்துல் கலீலா கடுமையான ஹராமாக இருக்கும் அந்த சட்டம் நீங்கிவிடும் என்பதை துஹூலை கொண்டு நீங்கள் கைது செய்கின்றீர்கள் என்று 2 வகையான ஒரு குற்றச்சாட்டை இங்கே முன்வைக்கப்படுகின்றது. முதலில் நாம் இங்கே 2 சட்டங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த 2 வகையான மஸ்அலாவை, மார்க்க சட்டத்தை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மஸ்ஹுர் ரஅஸுடைய சட்டம் என்ன, அதே போல் அல் ஹுர்மத்து அல் கலீலத்து பின் நிக்காஹ் இதனுடைய சட்டம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டால் இன்று பாடத்தை படிப்பது நமக்கு இலகுவாக இருக்கும். முதலில் தலைக்கு மசஹ செய்தல் என்பதனுடைய சட்டம் ஹனஃபி மதுஹபின் பிரகாரம் முன்னெற்றியின் மீது மசஹ செய்வது கட்டாயம். தலையினுடைய நெற்றியின் முன்பாகம், முன்பகுதியில் உள்ள அந்த தலை ரோமங்களை மசஹ செய்கிறது கட்டாயம். தலை முழுவதும் மசஹ செய்யுதல் என்பது கட்டாயம் அல்ல. இன்னும் சொல்லப்போனால் சில ஃபிக்ஹ் நூற்களிலே உங்களுக்கு இப்படியும் விளக்கம் தருவார்கள். அதாவது தலையின் 4ல் ஒரு பாகம், தலையின் 4ல் ஒரு பாகத்தை மசஹ செய்வது அவசியம் என்றும் கூறுவார்கள். மற்ற மதுஹபில் எடுத்துக்கொண்டால் சில அறிஞர்கள், சில இமாம்கள் பாதி தலை, நிஸ்புர் ரஅஸ் என்று சொல்வார்கள். நிஸ்புர் ரஅஸ், பாதி தலை மசஹ செய்யணும். சில இமாம்கள் சுலுசைன், தலையினுடைய 3ல் 2 பகுதியை மசஹ செய்யணும் என்று. சில இமாம்களை எடுத்துக்கொண்டால் தலையின் ஒரு பகுதி, ஏதாவது ஒரு பகுதி, அது 3ல் ஒரு பகுதியாகத்தான் இருக்கணும், 4ல் ஒரு பகுதியாகத்தான் இருக்கணும், 3ல் 2 பகுதியாக இருக்கணும், நிஸ்புர் ரஅஸாக இருக்கணும் என்றெல்லாம் ஷரத்து கிடையாது. தலையினுடைய ஏதாவது ஒரு பகுதி அதை மசஹ செய்தால் மசஹ என்ற அந்த ஃபர்து நீங்கிவிடும் ஒதுவிலே என்பது இமாம்களிடையே உள்ள ஒரு சிறிய கருத்து வேறுபாடாக இருக்கின்றது. இங்கே ஹனஃபி மதுஹபின் மீது தரக்கூடிய ஒரு விமர்சனம் என்னவென்றால், வம்சஹு பிர்ஊசிக்கும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஒதுவுடைய அந்த சட்டத்தில் மசஹுர் ரஅஸ், தலைக்கு மசஹ செய்யணும் என்ற சட்டம் எதிலிருந்து எடுக்கப்படுது? இந்த ஆயத்தில் இருந்து தான் எடுக்கப்படுது. வம்சஹு பிர்ஊசிக்கும், உங்களுடைய தலையை நீங்கள் மசஹ செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ
பொதுவாகத்தானே அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், வம்சஹூ பிருஊசிக்கும் என்று பொதுவாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கும் பொழுது அதை எப்படி நீங்கள் ஹதீஸை கொண்டு முன்னேற்றி பகுதியை மசஹ செய்யணும், 4 ஒரு பகுதியை கட்டாயமாக மசஹ செய்யணும்னு சொல்லி நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? இதுதான் கேள்விங்க. இதுதான் ஹனஃபி மதுஹபின் மீது வைக்கப்படக்கூடிய விமர்சனமாக இருக்கின்றது. முத்துலகுல் பஅத் சிலதை மசஹ செய்யணும் என்று தானே சொல்லியிருக்கிறான், சிலதை நீங்கள் கட்டாயமாக மசஹ செய்யணும் என்று நீங்கள் சொல்லுவதாகிறது. வகத் கையத்துமூஹு பி மிக்தாரின் நாசியத்தி, மிக்தாருன் நாசியத்தி, அது நான் முன்னேற்றி பகுதியை மசஹ செய்யணும் என்று எப்படி நீங்கள் கைது செய்கிறீங்க, எப்படி அதை நீங்கள் அவசியமாக ஆக்குகின்றீர்கள் என்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார்கள். இது ஒரு சட்டம். அதே போல் இரண்டாவது சட்டம் என்னவென்றால், அந்த சம்பவத்தை முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது ரிஃபாஅத்துல் குரதி என்ற ஒரு நபி தோழர், இவங்க ஒரு பெண்ணை திருமணம் முடித்திருந்தார்கள். அவரை தான் இம்ரஅத்து ரிஃபாஆ உடைய மனைவி என்று அவரை அழைக்கப்படும். இந்த ரிஃபாஅத்துல் குரதி என்பவர் அந்த பெண்மணியை தலாக்கு சொல்லிவிட்டார். அந்த பெண்மணியை தலாக்கு சொல்லிவிட்டார். அதன் காரணமாக அப்துர் ரஹ்மான் இப்னு ஜுபைர் என்பவர் இந்த பெண்மணியை, இந்த ரிஃபாஆ என்ற இந்த பெண்மணியை, இந்த இம்ராத் ரிஃபாவுடைய முதல் கணவர் ரிஃபாவுடைய அந்த மனைவியாக இருந்தாங்கல்ல, அவங்கள அப்துர் ரஹ்மான் இப்னு ஜுபைர் என்பவர் திருமணம் முடித்து கொண்டார். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த பெண்மணி முறையிடுகின்றாள், யா ரசூலல்லாஹ், என்னைய ரிஃபாஅத்துல் குரதி திருமணம் முடித்து இருந்தார், ஆனால் அவர் என்னை தலாக் விட்டுட்டார். தலாக் விட்டதுனால அப்துர் ரஹ்மான் இப்னு ஜுபைர் என்னை திருமணம் முடித்து கொண்டார். ஆனால் அப்துர் ரஹ்மான் இப்னு ஜுபைருடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னா, இல்லா க ஹுதுபதி சௌபி ஹாதா, இல்லா க ஹுதுபதி சௌபி ஹாதா அப்படின்னு சொல்லி தன்னிடத்தில் இருந்த அந்த ஆடையினுடைய ஒரு ஓரப்பகுதியை சுட்டி காட்டி அந்த பெண்மணி கூறுகின்றார், என்னுடைய இந்த ஆடையின் குஞ்சத்தை போலதான் அவருடைய நிலைமை இருக்குது. அதாவது அவரிடத்தில் தன்னுடைய மனைவியின் ஆசையை, தேவையை, இச்சையை பூர்த்தி செய்கிறதுக்கான ஒரு ஆற்றல் அப்துர் ரஹ்மான் இப்னு ஜுபைர்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, சூசகமாக அவங்க முறையிடுறாங்க. இல்லா க ஹுதுபதி சௌபி ஹாதா. அப்போ இதை கேள்விப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே கேட்குறாங்க, அதுரீதீன அன் தஊதி இலா ரிஃபாஆ, அப்போ நீங்கள் மீண்டும் ரிஃபாஆவிடம் செல்வதற்கு நீங்கள் நாடுறீங்களா? அதுரீதீன அன் தஊதி இலா ரிஃபாஆ, முதல் கணவர் ரிஃபாஆ இருக்கிறார்ல, அந்த ரிஃபாஆவிடம் மீண்டும் நீங்கள் செல்ல வேண்டும் என்பதை நாடுகின்றீர்களா என்று கேட்டார்கள். அப்போ அவங்க சொன்னாங்க, ஆமாம் யா ரசூலல்லாஹ், நான் மீண்டும் ரிஃபாஆக்கே நான் மனைவியாக ஆயிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இத்தனைக்கும் அப்துர் ரஹ்மான் இப்னு ஜுபைர் திருமணம் முடிச்சிட்டாரு. அப்துர் ரஹ்மான் இப்னு ஜுபைர் திருமணம் முடித்து விட்டார். ஆனால் அப்துர் ரஹ்மான் இப்னு ஜுபைருடைய சூழ்நிலைமை இப்படி இருக்குது. அதனால் இந்த பெண்மணி மீண்டும் ரிஃபாஆவுக்கே என்ன செஞ்சிடலாம், நம்ம மனைவியாக ஆயிரலாம் என்று அவங்க நினைக்கிறாங்க. அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா ஹத்தா தஸூகி மின் உஸைலதிஹி வயதூக ஹுவ மின் உஸைலதிகி. அதாவது இந்த ஹதீஸினுடைய பொருள் என்ன என்றால், உங்களை அவர் சுவைக்க வேண்டும், அவரை நீங்கள் சுவைக்க வேண்டும். ஒருவர் தாம்பத்திய காரியத்தில் முழுமையாக ஈடுபட்ட பிறகுதான் நீங்கள் அவரை திருமணம் முடித்து கொள்ள முடியும். ரிஃபாஆ என்பவரை நீங்கள் திருமணம் முடித்து கொள்ள முடியும். இல்லை என்றால் அவரை நீங்கள் திருமணம் முடிக்க முடியாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிடுகின்றார்கள். இந்த ஹதீஸுக்கு தான் ஹதீஸு இம்ராத்தி ரிஃபாஆ என்று அழைக்கப்படும். இந்த ஹதீஸிற்கு ஹதீஸு இம்ராத்தி ரிஃபாஆ என்று சொல்லப்படும். இப்போ ஹனஃபி மதுஹபின்படி அவர்களின் மீது வைக்கப்படக்கூடிய அந்த குற்றச்சாட்டு என்னவென்றால், அல்லாஹ் குர்ஆனில்
ஹத்தா தன்கிஹ ஜௌஜன் கைரா என்று தானே சொல்லியிருக்கிறான். இன்னொரு கணவரை அவர் மனம் முடிக்கின்ற வரை என்று தானே சொல்லியிருக்கிறான். திருமணம் முடித்தாலே போதும், திருமணம் முடித்து அவர் தலாக் விட்டு விட்டாலே போதும். பிறகு அந்த திருமணத்திற்கு பிறகு அவர்கள் அந்த இரண்டாவதாக அந்த கணவருக்கு வாழ்க்கைப்பட்டார் அல்லவா இந்த பெண்மணி. அப்போ இந்த 2 பேரும் அவங்க தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு முழுமையாக சுகம் அனுபவித்த பிறகுதான் தலாக்கு சொல்லி அவர் முதல் கணவருக்கு வாழ்க்கைப்படணும் என்ற விஷயம் எல்லாம் அங்கே இல்லை. ஹத்தா தன்கிஹ ஜௌஜன் கைரஹு என்று வந்திருக்குது. அதாவது இந்த பெண்மணி இன்னொரு கணவனுக்கு மனைவியாக ஆக வேண்டும். மனைவியாக ஆனால்தான் இந்த பெண்மணியை முதல் கணவர் திருமணம் முடிக்க முடியும் என்பது குர்ஆனில் சொல்லப்பட்ட சட்டம். இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இன்திஹாவுல் ஹுர்மத்தில் கலீலா, கடுமையாக சொல்லப்பட்ட இந்த ஹராம் என்ற அந்த சட்டம் எப்படி நீங்கும் என்றால் பின் நிக்காஹி, நிக்காஹை கொண்டே நீங்கிரும். ஆனால் நிக்காஹுக்கு பிறகு நீங்கள் முழுமையான அந்த தாம்பத்தியத்திலும் ஈடுபட வேண்டும் என்பதை எப்படி நீங்கள் கைது செய்கிறீங்க என்று என்ன செய்கிறாங்க, ஒரு கேள்வியை, ஒரு குற்றச்சாட்டை இங்கே முன்வைக்கிறாங்க. ஆனால் இப்படியெல்லாம் கைது செய்கிறீங்க. குர்ஆனில் பொதுவாக சொல்லப்பட்ட மசஹுடைய சட்டத்திலும் அதே போல் நிக்காஹை கொண்டே அந்த அல் ஹுர்மத்துல் கலீலா, கடுமையாக சொல்லப்பட்ட அந்த ஹராம் என்ற அந்த சட்டம் நீங்குதல் என்ற அந்த சட்டத்திலும் நீங்கள் பொதுவாக சொல்லப்பட்ட இந்த 2 சட்டத்திலையும் எப்படி நீங்கள் கைது செய்கிறீங்க? நீங்கள் தான் சொன்னீங்க முத்தலக்கை கைது செய்யக்கூடாது, முத்தலக்காகவே வைக்கணும் என்று சொல்லியிருக்கீங்க. அப்படி சொல்லியிருக்கும் பொழுது எப்படி நீங்கள் இந்த இடத்துல இந்த 2 சட்டத்தில் முத்தலக்கை கைது செஞ்சீங்க என்று 2 வகையான குற்றச்சாட்டை முன்வைக்கப்படுகின்றது. இந்த குற்றச்சாட்டை தான் முசன்னிஃப் அவர்கள் இங்கே இருந்து இதுவரை நமக்கு குற்றச்சாட்டை முதல்ல விளக்குறாங்க. முதல்ல என்ன செய்கிறாங்க, முசன்னிஃப் அவர்கள் குற்றச்சாட்டை விளக்குகின்றார்கள். குற்றச்சாட்டை விளக்கிட்டு அதுக்கப்புறம் அதற்கான பதிலையும் நமக்கு தருகின்றார்கள். முதலில் நாம் குற்றச்சாட்டு என்னவென்பதை கிதாபுடைய இபாரத்தை கொண்டு முதலில் நாம் புரிந்து கொள்ளலாம். அப்புறம் இன்ஷா அல்லாஹ் நம்ம அதற்கான பதிலையும் தெரியலாம். ஃபைன் கீல, அப்படி என்றால் இங்கே கேட்கப்பட்டால், இன்னல் கிதாப ஃபி மஸஹிர் ரஅசி, இன்னல் கிதாப ஃபி மஸஹிர் ரஅசி, தலைக்கு மஸஹ செய்யணும் என்ற விஷயத்திலே திட்டமாக கிதாபாகிறது, யூஜிபு மஸ்ஹ முத்லகில் பஅதி, யூஜிபு மஸ்ஹ முத்லகில் பஅதி, அது எதை வாஜிபாக்குகிறது? மஸ்ஹ முத்லகில் பஅதி, தலையின் சிலதை பொதுவாக மஸஹ செய்வதை அது வாஜிபாக ஆக்கும். தலையினுடைய சில பகுதிகளை பொதுவாக மஸஹ செய்யணும் என்பதைத்தான் அந்த வசனம் உணர்த்துகிறது. வம்ஸஹு பிருஊசிக்கும் என்ற அந்த வசனம் எதை உணர்த்தது? தலையின் சில பகுதியை பொதுவாக மஸஹ செய்து கொள்ளணும் என்பதையே அது உணர்த்துகிறது. ஆனால் அப்படி இருக்க வகத் கையத்துமூஹு பிமிக்தாரின் நாசியதி பில் ஹபரி, ஆனால் நீங்களுமோ அதை கைது செய்தீர்கள். எதை? அந்த ஹூ மஸ்ஹுர் ரஅஸ், ரஅஸின் பக்கம் மீட்டிக்கொள்ள வேண்டும். மஸ்ஹுர் ரஅஸ் என்ற அந்த சட்டத்தை நீங்கள் கைது செய்தீர்கள் திட்டமாக. பிமிக்தாரின் நாசியதி, நாசியா என்றால் முன்னெற்றி ரோமம் என்று சொல்லப்படும். நெற்றியின் முன்பகுதியின் அளவை கொண்டு, மிக்தார் என்றால் அளவு, அளவை கொண்டு நீங்கள் கைது செய்தீர்கள். இது எதை கொண்டு நீங்கள் இந்த சட்டத்தை எடுக்கிறீங்க? பில் ஹபரி, ஹதீஸை கொண்டு. ஏன்னா ஹதீஸில் வருது மஸஹ அலன் நாசியத்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னெற்றி பகுதியை மஸஹ செய்தார்கள் என்று வருது. அதே போல் மஸஹ முகத்தம ரஸிஹி, தன்னுடைய தலையின் முன்பகுதியை மஸஹ செய்தார்கள். இப்படியெல்லாம் ஹதீஸில் வர்றதுனால அந்த ஹதீஸை கொண்டு என்ன செஞ்சுருக்கீங்க, நீங்கள் முன்னெற்றி ரோமத்தை மஸஹ செய்கிறது என்று நீங்கள் பொதுவாக சொல்லப்பட்ட தலையின் பொதுவாக சில பகுதியை மஸஹ செய்யணும் என்று சொன்னதை முன்னெற்றி ரோமத்தை மஸஹ செய்யணும் என்று நீங்கள் கைது பண்ணியிருக்கீங்க. இப்படி ஒரு முத்துலக்க கைது பண்ணலாமா? அதே போல் ஒல் கிதாபு முத்துலக்குன் ஃபி இன்திஹாஇல் ஹுர்மத்தில் கலீததி பின் நிகாஹி, இன்னும் கிதாப் ஆகிறது. கிதாப் என்றால் குர்ஆனில் சொல்லப்பட்ட ஒரு சட்டம். இது என்ன சட்டம் அப்படின்னா, ஹத்தா தன்கிஹ ஜௌஜன் கைரஹு என்ற சட்டம். அதாவது தலாக் விடப்பட்ட ஒரு பெண், முத்தலாக் விடப்பட்ட ஒரு பெண்ணை திரும்ப மீண்டும் முதல் கணவரே மனைவியாக ஆக்க விரும்பினார் என்றால் அந்த பெண்மணி என்ன செய்யணும்?
இன்னொரு கணவனுக்கு வாழ்க்கைப்பட்டு குடும்பம் நடத்திட்டு அப்புறம் அந்த கணவர் தலாக்கு விட்ட பிறகு தான் இந்த முதல் கணவருக்கு இவங்க மனைவியாக ஆக முடியும். இதை தான் குர்ஆன் வந்து என்ன செய்யுது, அல் கிதாபு, குர்ஆன் நமக்கு வந்து வலியுறுத்துகிறது. குர்ஆனில் இந்த சட்டம் சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் அது சொல்லும் பொழுது முத்துலகுன் ஃபின்திஹாஇல் ஹுருமத்தில் கலீலா, அல் கலீலா என்றால் கடுமையான, அல் ஹுருமத் கடுமையான, அல் ஹுருமத் என்றால் ஹராமாக்கப்பட்ட, கடுமையாக ஹராமாக்கப்பட்ட இந்த சட்டம் முடிவடையும் விஷயத்திலே முத்துலகுன் பின் நிக்காஹி, நிக்காஹை கொண்டே அது முத்துலக்காக இருக்கிறது. நிக்காக கொண்டே அந்த சட்டம் என்ன ஆயிரும், நிக்காக செஞ்சிட்டாலே முடிவடைந்து விடும் என்று இருக்கும் பொழுது ஒக்கது கையத்துமூஹு, நீங்களுமோ அதை கைது செய்தீர்கள், அந்த சட்டத்தை நீங்களுமோ கைது செய்து விட்டீர்கள். பித்துஹூலி, இல்லை அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் தாம்பத்தியம் ஏற்பட்டு இருக்கணும். இரண்டாவதாக திருமணம் முடித்தாங்கல்ல அந்த பெண்மணி, அப்போ முடிக்கும் பொழுது அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் தாம்பத்தியம் ஏற்பட்டு இருக்கணும். இதுதான் அதிகமாக பெரும்பான்மையாக எல்லா இமாம்கள்டையும் சட்டமே இதுதான். ஆனால் அதை வச்சு ஒரு ஆட்சேபனை, ஒரு யாத்திரால், ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்க வராங்க. இது முத்தலக்கை கைது செய்த மாதிரி தானே. நீங்கள் சொல்லக்கூடிய உசூல் படி முத்தலக்கு முத்தலக்கா வைக்கணும் என்று நீங்கள் சொல்லக்கூடிய உசூல் படி பார்த்தா இந்த இடத்துல என்ன செய்ய தேவையில்லை. ரெண்டாவது கணவருக்கு அந்த பெண்மணி வாழ்க்கைப்பட்ட நிக்கா முடித்து கொண்டால் மட்டுமே போதும். நிக்கா முடித்த பிறகு தாம்பத்திய காரியங்களில் முழுமையாக ஈடுபடணும் அப்படிங்கிறது எதுவும் ஷருத்திட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தரக்கூடிய முத்தலக் என்ற அந்த உசூலின் பிரகாரம் பார்த்தாலே. ஆனால் இப்படியெல்லாம் சொல்லிட்டு ஹதீஸ் இம்ராத்தி ரிஃபாவுடைய அந்த மனைவியின் ஹதீஸ், இம்ராத்து ரிஃபா அப்படின்னா ரிஃபாவுடைய மனைவி, ரிஃபாவுடைய மனைவியின் ஹதீஸை கொண்டு நீங்கள் இந்த சட்டத்தை, முத்தலக்காக சொல்லப்பட்ட இந்த சட்டத்தை கைது செஞ்சுருக்கீங்க. அது எப்படி கைது செஞ்சீங்க என்று கேட்கப்படுகிறது. இப்போ முசன்னிஃப் அவர்கள் இந்த கேள்விக்கான பதிலை தான் இங்கிருந்து சொல்ல போகின்றார்கள். குல்னா இன்னல் கிதாப லைஸ பிமுத்லகின் ஃபீ பாபில் மஸ்ஹி, நாம் கூறுகின்றோம் இன்னல் கிதாப, திட்டமாக இந்த கிதாபாகிறது, வம்சஹு பிருஊசிக்கும் என்று குர்ஆனில் வந்திருக்குதுல்ல, அந்த சட்டமாகிறது லைஸ பிமுத்லகின் ஃபீ பாபில் மஸ்ஹி, மஸ்ஹுடைய பாபிலே அது முத்துலக்காக இல்லை. மஸ்ஹுடைய பாபிலே, மஸ்ஹுடைய பாடத்திலே அது முத்துலக்காக இல்லை, அது முத்துலக்கே கிடையாதுங்க. நீங்களா அதை முத்துலக்குன்னு என்ன செஞ்சுக்கிறீங்க, சொல்லிக்கிறீங்களே தவிர வம்சஹு பிருஊசிக்கும் என்பதில் முத்துலக்காகவே அது இல்லை. அப்போ அது என்னதுங்க, முத்துலக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் அது என்னது, அது முஜ்மல், அது ஒரு முஜ்மல். முஜ்மல் என்றால் மூடலாக சொல்லப்பட்டது. அந்த பாடம் நமக்கு இன்ஷா அல்லாஹ் பின்னாடி வருது. முஜ்மல் என்னது என்ற விளக்கங்கள் எல்லாம் பின்னாடி வரும். அப்போது முஜ்மல் முபையன் அப்படின்னு சொல்லி பின்னாடி தனியாக வரும். அப்போ இது இந்த இடத்துல முஜ்மலாக சொல்லப்பட்டது. அப்போ முஜ்மலாக சொல்லப்பட்டதை எதை கொண்டு தான் நம்ம விளக்கத்தை தேட முடியும். முஜ்மல் அப்படின்னா மூடலாக ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்குதுன்னா அதற்கான விளக்கம் குர்ஆனில் மற்ற இடத்துல கிடைக்குதான்னு பார்க்கணும். குர்ஆனில் மற்ற இடத்துல கிடைக்கல அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும், ஹதீஸில் பார்க்கணும். இதுதான் நமக்கு உண்டான ஒரு அடிப்படையான விதிமுறை. அந்த அடிப்படையில் தான் இங்கே என்ன செய்யப்பட்டிருக்குது, வம்சஹு பிருஊசிக்கும் என்று முஜ்மல் மூடலாக சொல்லப்பட்டிருக்கிறதுனால ஹதீஸின் மூலமாக அந்த மூடல் தெளிவுபடுத்தப்படுது. முன்னெற்றி ரோமம் என்று தெளிவுபடுத்தப்படுது. அதனால் முன்னெற்றி ரோமத்தை கட்டாயமாக மசஹ செய்யணும் என்ற ஹனஃபி மதுஹபில் ஷர்த்தாக ஃபர்தாக ஆக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த குர்ஆனில் சொல்லப்பட்டுள்ள அந்த சட்டமாகிறது மசஹுடைய பாடத்தில் அது முத்துலக் அல்ல. எப்படி சொல்கிறீங்க முத்துலக் இல்லைன்ட்டு? முத்துலக் இல்லைன்னு எப்படி சொல்கிறோம்? ஒரு லெஃபில் முத்துலக்குன்னு சொல்லணும்னு வைங்களேன். ஒரு லெஃபில் முத்துலக்குன்னு சொல்லணும் என்றால் அந்த லெஃபிலினுடைய மதுலூல், அந்த லெஃபில் எந்த அர்த்தத்தின் மீது அறிவிக்கின்றதோ அந்த பொருள் அனைத்து ஃபர்தின் மீதும் சரிசமமாக அறிவிக்க வேண்டும். எல்லா ஃபர்தையும் என்ன செய்யணும், சரிசமமாக அறிவிக்கணும். ஆனால் இங்கே வம்சஹு பிருஊசிக்கும் என்பதில் அதில் என்ன செய்யப்படலை, அதிகமான ஃபர்துகளை கொண்டு சொல்லப்படலை. தலைக்கு மசஹ செய்யணும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ தலைங்கிறது ஒரு ஃபர்து மட்டும்தான். ஒரு ஃபர்து என்று சொன்னாங்க. நியாயப்படி பார்த்தா தலை முழுவதையும் மசஹ செய்யணும்.
தலை முழுவதையும் மசஹ. ஆனால் எந்த இமாம்களுமே எந்த அறிஞர்களுமே என்ன செய்யலை, தலை முழுவதையும் மசஹ செய்யணும், மசஹ செய்வது ஃபர்து அப்படின்னு சொல்லலை. சிலர்கள் தலையின் அதிகமான பாகத்தை மசஹ செய்யணும்னு சட்டம் எழுதியிருக்கிறாங்க. அதே போல் சிலர்கள் தலையின் பாதியை மசஹ செய்யணும், சிலர்கள் தலையின் 3/2 பாகத்தை மசஹ செய்யணும், சிலர்கள் தலையினுடைய சில பகுதியை மசஹ செஞ்சால் போதும். அந்த அடிப்படையில் ஹனஃபி மதுஹபை சார்ந்த அறிஞர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, 4/1 பாகம் அதிலும் முன்பகுதியை மசஹ செய்யணும் என்று ஹனஃபி மதுஹபை சார்ந்தவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, சட்டத்தை வகுத்திருக்கின்றார்கள் என்று இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இங்கே முத்லக் அல்ல, இது முஜ்மல். அந்த முஜ்மலை ஹதீஸின் மூலமாக பயான் செய்யப்பட்டிருக்கு, தெளிவு செய்யப்பட்டிருக்குது. சரி, முஸன்னிஃப் அவர்கள் இங்கே இருந்து ஏன் இது முத்லக் இல்லை என்பதை நமக்கு விளக்குகின்றார்கள். ஃபஇன்ன ஹுக்குமல் முத்துலகி, ஏனெனில் முத்துலகுடைய ஹுக்குமாகிறது திட்டமாக ஐயகூனல் ஆதி பி ஐயி ஃபர்தின் கான ஆத்தியன் பில் மஅமூரி பிஹி. ஐயகூனல் ஆதி பி ஐயி ஃபர்தின் கான ஆத்தியன் பில் மஅமூரி பிஹி. முத்துலகுடைய சட்டம் என்றால் மஅமூர் பிஹியை கொண்டு வரக்கூடிய அனைத்து ஃபர்தை கொண்டும் வரக்கூடியதாக முத்துலக்கின் ஹுக்கும் இருக்க வேண்டும். மஅமூர் பிஹியை கொண்டு வரக்கூடிய அனைத்து ஃபர்தை கொண்டும், ஐயி ஃபர்தின் கான ஆத்தியன் என்றால் அனைத்து ஃபர்தை கொண்டும் வரக்கூடியதாக அது இருக்க வேண்டும். ஆனால் இங்கே அனைத்து ஃபர்தை கொண்டும் முத்துலக்குடைய ஹுக்கும் வரவில்லை. மாறாக வல் ஆத்தி பி ஐயி பஅதின் கான, ஒரு ஃபர்தினுடைய சில பகுதியை கொண்டு மட்டும் வரக்கூடியதாகிறது. கான ஹாஹுனா, இங்கே அப்படி ஆகிவிட்டது, இங்கே அப்படி தான் வந்திருக்குது. மஸஹுர் ராஸுடைய விஷயத்தில் ஒரு ஃபர்தினுடைய சில பகுதியை மட்டும் அது அறிவிக்கக்கூடியதாக இருக்கின்றது. வம்சஹு பி ரூஊசிக்கும் என்பது அசல்ல அங்கே பல ஃபர்துகள் கிடையாது, பல ஃபர்துகளின் மீதும் அப்படியே அறிவிக்கின்றது என்றால் அது முத்லக் என்று சொல்லுவோம். ஆனால் இங்கே இருக்கிறது ஒரு ஃபர்து தான் இருக்குது, ஒரே ஒரு பொருள் தான் இருக்குது, தலை. அது என்னது? தலை. தலைக்கு மசஹ செய்யணும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ ஒரு ஃபர்தினுடைய சில பகுதியை கொண்டு வரக்கூடியதாகிறது. லைஸ பி ஆத்தின் பில் மஅமூரி பிஹி, முத்துலக்கை கொண்ட அந்த மஅமூர் பிஹியை கொண்டு வரக்கூடியதாக அது ஆகாது. லைஸ பி ஆத்தின் பில் மஅமூரி பிஹி, மஅமூர் பிஹியை கொண்டு அது வரக்கூடியதாக அந்த முத்துலக் ஆகாது. எனவே ஃபைன்னஹு லவ் மஸஹ அலன் நிஸ்ஃபி அவ் அல சுலுசைனி, எனவே ஒருவர் நிஸ்பின் மீது, தலையின் பாதியின் மீது மஸஹ செய்தால், அவ் அல சுலுசைனி அல்லது தலையின் 3/2 பகுதியின் மீது மஸஹ செய்தாலோ, லா யகூனுல் குல்லு ஃபர்தன், இவை அனைத்துமே, இதுவும் சரி இதுவும் சரி இதுவும் சரி, அல நிஸ்பு, நிஸ்பின் மீது மஸஹ செய்கிறது ஃபர்து என்றோ அல்லது சுலுசைனின் மீது மஸஹ செய்கிறது ஃபர்து என்றோ, லா யகூனுல் குல்லு ஃபர்தன், இது எதுவுமே ஃபர்தாக ஆகாதுங்க, இது எதுவுமே ஃபர்தாக ஆகாது. எனவே நிஸ்பின் மீது மஸஹ செய்யப்பட்டது ஃபர்தாக ஆகலை, சுலுசைன் மீது மஸஹ செய்யப்பட்டதும் ஃபர்தாக ஆகவில்லை என்றால் எதையுமே என்ன செய்ய முடியாது, ஃபர்து என்று சொல்லவே முடியாது. லா யகூனுல் குல்லு ஃபர்தன், இவை அனைத்துமே ஃபர்தாக ஆகாது. வபிஹி ஃபாரகல் முத்துலகு அல் முஜ்மல, இதை கொண்டு நாம் சொன்ன இந்த சட்டத்தை கொண்டு, மேலே முத்துலக்குக்கு தரக்கூடிய இந்த விளக்கத்தை கொண்டு, ஃபாரக அது பிரிக்கின்றது, அல் முத்துலக அல் முஜ்மல, முத்துலக்கையும் முஜ்மலையும் இது தனித்தனியாக பிரித்து காட்டுகின்றது. எனவே முத்துலக் வேற, முஜ்மல் வேற. மஸஹுர் ரஅஸ், தலைக்கு மஸஹ செய்யணும் என்று வரக்கூடிய அந்த சட்டமாகிறது, அந்த ஆயத்தாகிறது, அது முஜ்மலாக இருக்கின்றது, அது முத்துலக் அல்ல, அது முத்துலக் அல்ல. ஏன் அது முத்துலக் ஆகாது என்பதற்கும் அவங்க என்ன செய்கிறாங்க, தெளிவாக சொல்கிறாங்க. அதாவது முத்துலக் என்றால் ஒவ்வொரு ஃபர்தின் மீதும் சரிசமமாக அறிவிக்கணும். அல சவியா அப்படின்னு சொல்லி முன்னாடி சொன்னாங்க, ஒவ்வொரு ஃபர்தின் மீதும் சரிசமமாக அறிவிக்கணும். ஆனால் இங்கே இருக்கிறது ஒரு ஃபர்து தான், தலை என்ற ஒரு ஃபர்து. அந்த ஒரு ஃபர்தில் சிலதின் மீது அறிவிக்குதல் என்பதாகிறது, அது முத்துலக்கில் அடங்காது, மாறாக அது முஜ்மல்ல தான் கட்டுப்படும் என்பதை தான் முஸன்னிஃப் அவர்கள் இங்கே விளக்குகின்றார்கள். ஒரு சட்டத்தை விளக்கிட்டாங்க. அடுத்து இரண்டாவது சட்டத்துக்கு வாங்க. அம்மா கைது துஹூலி, அதாவது
தலாக்கு சொல்லப்பட்ட அந்த பெண் மீண்டும் முதல் கணவனையே திருமணம் முடிக்கணும் என்றால் இந்த பெண்மணியை இரண்டாவதாக ஒரு மனிதர், ஒரு கணவர் திருமணம் முடித்து இருக்கணும். அப்படி திருமணம் முடிக்கும் பொழுது அவர்களுக்கு மத்தியில் தாம்பத்திய காரியங்கள் நடந்திருக்கணும். அதற்கு பிறகு அவர் தலாக்கு விட்டால் இப்பொழுது இந்த பெண்மணியை முதல் கணவர் என்ன செய்யலாம்? திருமணம் முடிக்க முடியும். இதுதான் சட்டம். ஆனால் ஹனஃபியாக்கள் தரக்கூடிய அந்த முத்தலக்குடைய உசூலின் பிரகாரம் பார்த்தால் இவ்வளவு நிபந்தனைகளை இந்த இடத்துல போட வேண்டிய தேவையில்லை. மாறாக இரண்டாவதாக ஒருவர் திருமணம் முடித்து தலாக்கு விட்டாலே போதும். திருமணம் முடித்து தலாக்கு விட்டாலே போதும். அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் தாம்பத்திய காரியங்கள் ஏதும் ஈடுபட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தாம்பத்திய காரியங்கள் நிகழ்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இருக்க வம்மா கைது துகூலி, தாம்பத்திய காரியத்தில் ஈடுபட வேண்டும் என்பதை கைது செய்ததாகிறது. ஃபகத் காலல் பஅது, இதில் ரெண்டு வகையான கூற்று இருக்குது. ஹனஃபி மதுஹபை சார்ந்த அறிஞர்கள் இரண்டு விதத்தில் இதற்கான பதிலை தருகின்றார்கள். முதல் பதில் என்னன்னு பார்ப்போம். அன்னன் நிகாஹ ஃபின் நஸ்ஸி, குர்ஆனில் சொல்லப்பட்ட நஸ் என்றால் இந்த இடத்துல அல் குர்ஆன், குர்ஆனில் வந்திருக்கக்கூடிய வசனம். அது என்ன வசனம்? ஹத்தா தன்கிஹ ஜௌஜன் கைரஹ் என்று வந்திருக்கக்கூடிய அந்த வசனம். குர்ஆனிலே சொல்லப்பட்டுள்ள அந்த நிகாஹி என்ற அந்த விஷயமாகிறது ஹுமில அலல் வத்தி, வத்தியின் மீது அதை சுமத்தப்படும். ஏன்னா நிக்காஹுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்று இருக்குது அல் அக்குது, நிக்காஹுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. அக்குது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இன்னொன்று நிக்காஹுக்கு அல் வத்தி என்ற அர்த்தமும் இருக்குது. இடத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு இடங்களில் நாம் புரியும்படி சில இடத்துல அக்குது என்ற அர்த்தம் நாடப்படும், சில இடத்துல வத்தி என்ற அர்த்தம் நாடப்படும். அப்போ ஹத்தா தன்கிஹ ஜௌஜன் கைரஹு என்று வந்திருக்கக்கூடிய இந்த வசனத்தில் தன்கிஹாவுக்கு என்ன அர்த்தம் வைக்கணும்? வத்தி செய்யுதல், அதாவது தாம்பத்திய காரியத்தில் ஈடுபடுதல் என்றே அர்த்தம் வைக்கணும். இப்படி வச்சிங்கன்னு வைங்களேன், இப்போ என்ன ஆயிராது? ஹதீஸை கொண்டு இந்த சட்டம் எடுக்கப்பட்டது என்று வராது. நேரடி நஸ்ஸின் மூலமாக இந்த சட்டம் வந்துடுச்சு. நேரடி நஸ்ஸின் மூலமாக இந்த சட்டம் வந்துடுச்சு. இப்போ அடுத்து ஒரு கேள்வி வரும். அப்போ நிக்காக செய்யுதல் என்ற அர்த்தம் நீங்கள் எங்கே வைப்பீங்க? நிக்காக செஞ்சால் தானே வத்தி செய்ய முடியும். திருமணம் முடித்தால் தானே வத்தி செய்ய முடியும், தாம்பத்திய காரியத்தில் ஈடுபட முடியும். திருமணம் முடிக்காமல் அந்த காரியத்தில் ஈடுபட்டால் அது என்ன ஆகாது? கணவன் மனைவி ஆகாது, அது விபச்சாரம் ஆயிரும். நவுது பில்லா, அல்லாஹ் பாதுகாப்பானாக. எனவே இங்கே வத்தின்னு அர்த்தம் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் திருமணம் ஆகுதல் என்ற சட்டத்தை நீங்கள் எங்கேருந்து எடுப்பீங்க? இதில் அக்குது, அதுக்கு பதில் தராங்க. இதில் அக்குது, திருமணம் என்ற அந்த ஒப்பந்தமாகிறது முஸ்தஃபாதும் மின் லஃப்ஸி ஜௌஜி, ஜௌஜ் என்ற வார்த்தையில் இருந்து அது எடுக்கப்பட்டு விட்டது, பிரயோஜனம் தேடப்பட்டது. ஏன்னா ஹத்தா தன்கிஹ ஜௌஜன், ஜௌஜன் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தில் வருது பாருங்க. இன்னொரு ஜோடியை அவள் திருமணம் முடிக்கின்ற வரை, இன்னொரு ஜோடியை அவள் உடலுறவு கொள்ளுகின்ற வரை. ஜவுஜ், ஜவுஜ் அப்படிங்கிற இந்த வார்த்தை இருக்குது. ஜோடி, கணவன், ஒரு ஆணோடு அதை இணைக்கப்படும் பொழுது கணவன், அதே போல் ஒரு பெண்ணோடு இணைக்கப்படும் பொழுது அங்கே மனைவி என்று அர்த்தம் தரும். சரியா? இங்கே ஒரு பெண்ணோடு ஒரு ஆணை இணைக்கப்படுறதுனால இந்த இடத்துல ஜவுஜுக்கு கணவன். அப்போ கணவன் என்ற அந்த வார்த்தை, அந்த அர்த்தம் அங்கே வந்துடுச்சு. அப்போ அங்கே நிக்காஹ் என்ற அந்த ஒப்பந்தம் என்ற அந்த பொருளும் அங்கே இருக்கிறது. அதே போல் நிக்காஹுக்கு பிறகு நடைபெறக்கூடிய அந்த தாம்பத்திய காரியம் என்ற அந்த பொருளும் அங்கே வந்து விட்டது. ஆகவே ஒபிஹாதா யசூலு சுஆலு, இதன் மூலமாக இந்த ரெண்டாவதாக தரப்பட்ட இந்த குற்றச்சாட்டு நீங்கிவிடும். இரண்டாவதாக ஒரு விமர்சனத்தை முன்வைத்தார்கள் அல்லவா ஹனஃபி மதுஹபின் மீது, அந்த விமர்சனம் நீங்கிவிடும். வகாலல் பஅது, இந்த இடத்துலையே சில இமாம்கள், ஹனஃபி மதுஹபை சார்ந்த சில இமாம்கள் எப்படி விளக்கம் தராங்க அப்படின்னா, கைது துஹூலி சபத பில் ஹபரி, இங்கே ஒரு பா இருக்கணும். பா, இந்த இடத்துல ஒரு பா இருக்கணும். அந்த பா இப்போ பிரிண்ட் ஆகலை ஒழுங்கா. அப்போது இவங்க தரக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னா, கைது துஹூலி சபத பில் ஹபரி, அதாவது கணவன் மனைவியாக அவர்கள் தாம்பத்திய காரியத்தில் ஈடுபட்டு இருக்க வேண்டும். தாம்பத்தியம், அந்த ரெண்டாவதாக உள்ள கணவர் தாம்பத்தியம் செய்திருக்கணும், உடலுறவு கொண்டு இருக்க வேண்டும் என்ற அந்த கைதாகிறது, என்ற இதை கைது செய்வதாகிறது சபத்த பில் ஹபரி. அது எதன் மூலமாக
தரிபட்டு விட்டது ஹபரை கொண்டு. ஹபர் என்றால் ஹதீஸை கொண்டு. ஹதீஸை கொண்டே அது உறுதிப்பட்டு விட்டது. ஹதீஸை கொண்டு உறுதிப்பட்டதுக்காண்டி தானே அவங்க கேட்குறாங்க. ஹபரை கொண்டு நீங்கள் எப்படி நீங்கள் ஒரு முத்தலக்கை கைது செய்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த இடத்துல இந்த ஹதீஸ் இருக்குதே, இது சாதாரணமான ஹதீஸ் அல்ல, ஹபருல் வாஹித் அல்ல. வஜஅலூஹு மினல் மஷாஹீரி, இந்த ஹதீஸை அவர்கள் மஷஹூரான ஹதீஸுகளில் உள்ளதாக ஆக்கிவிட்டார்கள். ஜஅலூஹு, ஹனஃபி மذஹபை சார்ந்த இமாம்கள் இந்த ஹதீஸை எப்படி ஆக்கினார்கள்? அவர்கள் கருதுகின்றார்கள் மினல் மஷாஹீரி, மஷஹூரான ஹதீஸுகள் இருக்குது அல்லவா, அதே மாதிரி மஷஹூரான ஹதீஸுகளில் இருந்தும் உள்ள ஒரு ஹதீஸ் தான் என்னது? இந்த ஹதீஸு. ஃபலா யல்ஸமுஹும் தக்யீதுல் கிதாபி பிஹபரில் வாஹித், எனவே ஹனஃபியாக்கள் மீது அவசியமாகாது தக்யீதுல் கிதாபி, கிதாபை இவர்கள் குர்ஆனில் சொல்லப்பட்ட சட்டத்தை கைது செய்து விட்டார்கள். பிஹபரில் வாஹிதி, ஒரு ஹபருல் வாஹிதை கொண்டு குர்ஆனில் சொல்லப்பட்ட இந்த சட்டத்தை அவர்கள் கைது செய்து விட்டார்கள் என்று வராது. குர்ஆனில் சொல்லப்பட்ட சட்டத்தை இவர்கள் கைது செய்து விட்டார்கள் என்று வராது. ஏன்னா ஹபருல் வாஹிதுனா கைது செய்யக்கூடாது. ஆனால் ஹபருல் மஷ்ஹூராக இருந்தால் அப்போ கைது செய்து கொள்ளலாம். ஏன்னா ஹபருல் மஷ்ஹூத் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அது முத்தவாத்திருக்கு நெருக்கமாக ஆகுது. எப்படி முத்தவாத்திரான ஹதீஸை கொண்டு குர்ஆனில் சொல்லப்பட்ட ஒரு பொதுவான சட்டத்தை கைது செய்கிறது கூடுமோ, அதே போல் ஹபருல் மஷ்ஹூரை கொண்டு கைது செய்கிறதும் கூடும். இது ஹனஃபி மذஹபினுடைய உசூலாக இருக்கின்றது. இந்த அடிப்படையில் அன்பானவர்களே, முத்லக்குடைய இந்த சட்டத்தின் கீழ் ஹனஃபி மذஹபின் மீது தரப்பட்ட அந்த 2 விமர்சனங்களுக்கு முசன்னிஃப் அவர்கள் 2 கோணத்திலே நமக்கு அதற்கான விளக்கத்தையும் பதிலையும் தந்திருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடம் ஃபஸ்லுன் ஃபில் முஷ்தரக்கி வல் முஅவ்வல் என்ற இந்த பாடம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலத்தில் நாம் அதை பார்த்து கொள்ளலாம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.